ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து இந்த சட்டியில் சாதம் பரட்டி சாப்பிட்ருக்கீங்களா? சட்டியில் சாதம் பரட்டி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுக்கிற கோழியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சட்டியில் சாதம் பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி கோழி மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் எண்ணெயை காய்ச்சி அதில் சோம்பு பட்டை கிராம்பு போட்டுக்குவோம். அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம பல்லாரியை போட்டுக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கட்டும். பல்லாரி நல்லா ப்ரௌனிஸாக வளர்ந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்கள். தக்காளி நல்லா மசிச்சு வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கோழியை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கோழி வந்து நல்லா தண்ணி பெறுகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி நல்லா பிரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகு இருக்கும். மிளகு போட்டு அதில் ஒரு ஜீரகம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டு மிளகாத்தூள் தான், வேறு கடைப்பொடி எதுவுமே நான் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் எந்த சமையல் சமைச்சாலும் அது கடைப்பொடின்னு எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். எல்லாமே வீட்டில் இருக்கிற தூள் தான் சேர்ப்போம். உங்களுக்கு வேணால் வீட்டில் இருக்கிற தூள் பண்ணுங்க, நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள் எப்படி நல்லா சொல்ல வெந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேயுமே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் திக்கான கண்டிஷன்லேயும் சாப்பிட்லாம். இந்த தண்ணியானது இல்லாமல் இன்னும் ட்ரையாக நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் கோழி வறுவல் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் கோழி வறுவல் ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கோழி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோழி வறுவல் ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.